அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கிறோம் என்று சொன்னால், வினை சொற்களுடைய எல்லா வகைகளையும் ஓரளவுக்கு பார்த்து விட்டோம். வினை சொற்களிலிருந்து உருவாகிற பெயர் சொற்களையும் ஓரளவுக்கு பார்த்து விட்டோம். இது போக விடுபட்ட சட்டங்கள் என்று சில சட்டங்களை பார்த்து வருகிறோம். இது வினைச்சொல் தொடர்பான சட்டங்கள் தான். அந்த வகையில் விடுபட்ட சட்டங்களில் இன்னொரு சட்டம் என்ன என்று சொன்னால், சென்ற கால வினைச்சொல் இருக்குல்ல, அதை தவிர உள்ள மற்ற வினை சொற்கள், அதாவது வருங்கால வினை, ஏவல் வினை, ஏவலில் 2 ஏவல், படர்க்கை ஏவல், முன்னிலை ஏவல், இந்த வினை, விலக்கல் வினை, இந்த வினை சொற்களுடைய இறுதியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு சுக்கூன் வச்ச நூனை சேர்ப்பாங்க, அல்லது ஷத்து வச்ச நூனை சேர்ப்பாங்க. 2 வகை. இப்படி சேர்த்தார்களேயானால் உறுதியாக என்கிற அர்த்தம் அதில் வந்துடும். இப்போ என் சுருன் இருக்குன்னு வைங்களேன், உதவி செய்வான். என் சுருன், அந்த ருண்டு போட்டு இன்னும் சேர்த்தாங்கன்னு வைங்க, உறுதியாக உதவி செய்வான், இப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு வந்துடும். அப்போ இந்த மாதிரி உள்ளதை தக்கீதுடைய நூன், அதாவது உறுதி செய்து சொல்லக்கூடிய நூன் என்று சொல்வார்கள். இது எதில் சேர்ப்பாங்க? சென்ற நசரவில் சேர்க்க மாட்டாங்க, என் சுருவில் சேர்ப்பாங்க. யுன் சரு மஜ்ஹூல் அதில் சேர்ப்பாங்க. லா என் சுரு அதில் சேர்ப்பாங்க. லா யுன் சரு அதில் சேர்ப்பாங்க. லி என் சுர் படற்கையேவல் அதில் சேர்ப்பாங்க. லி யுன் சர் படற்கையேவலில் செயற்பாட்டு வினை அதில் சேர்ப்பாங்க. உன் சுர் முன்னில அதில் சேர்ப்பாங்க. லா என் சுர் விளக்கல் இதில் சேர்ப்பாங்க. நசரோட சேர்க்க மாட்டாங்க. நசர நுசிர மாநசர மானுசிர இதில் சேர்க்க மாட்டாங்க. இப்படி தான் எல்லாத்துலேயும் 19 வகைகளையும் எதில் சேர்ப்பாங்கன்னு கேட்டால், சென்ற கால வினையை தவிர மற்ற வினை சொற்களுடைய இறுதியில் ஷத்து வச்ச நூனையும் சேர்ப்பார்கள், சுக்குன் வச்ச நூனையும் சேர்ப்பார்கள். அப்போ ஒருமையில் எப்படி சேர்க்கிறது, இருமையில் எப்படி சேர்க்கிறது, பன்மையில் எப்படி சேர்க்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அதன்படி சேர்த்தால் என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால், உறுதியாகங்கிற அர்த்தம் வந்துடும். என் சுருன்னா உதவி செய்வான், இந்த நூனை சேர்த்துட்டாங்கன்னா நிச்சயமாக உதவி செய்வான். எழுதிரிப்புனா அடி, இதில் போய் நூனை சேர்த்தாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அடி. லா தள்ளிரிப்புனா அடிக்காத, அதில் நூனை சேர்த்து விட்டாங்கன்னா கட்டாயம் அடிக்கக்கூடாது. இப்படின்னு கட்டாயப்படுத்தி வலியுறுத்தி உறுதிப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி தான் இந்த 2 வகையான நூனையும் சேர்ப்பார்கள். அப்படி ஒருமை இருமையில் சேர்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறாங்க. அதை தெரிகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சட்டத்தை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அது இந்த சட்டத்தை வழங்குறதுக்கு ஒரு துணையாக நிற்கிற ஒரு சட்டம். அது என்ன சட்டம்னு கேட்டால், அரபு மொழியில் சுக்கூன் இருக்குல்ல, சுக்கூன் வச்ச எழுத்து 2 வரக்கூடாது, அடுத்தடுத்து வரக்கூடாது. இம்மு இன்னு அப்படி வரக்கூடாது. அந்த சுக்கூன் வச்ச எழுத்தில் நீங்கள் என்ன விளைவிக்கணும்னு கேட்டால், இந்த நீற்றம்ல அது கூட அரபியில் சுக்கூன் தான். அது 3 நீற்றம்ல, தமிழில் அது ஒரு எழுத்து, அது மெய் எழுத்தை யாரும் கருத மாட்டாங்க. அரபியில் 3 சொன்னால் மீமு 1 வாவு 1, அந்த வாவு சுக்கூன் இருக்குன்னு அர்த்தம். 3 சொல்லும் பொழுது அந்த உச்சரிப்பை பார்க்கும் பொழுது சுக்கூன் இல்லாத மாதிரி தெரியும். தமிழ் ஸ்டைலில் பார்த்தோம்னு சொன்னால், அரபியில் பார்த்தோம்னு சொன்னால் 3 நீட்டுவதற்கு என்ன செய்வோம், மீமையும் போடுவோம், வாவையும் போடுவோம், வாவுக்கு சுக்குனை போடுவோம். இப்படி ஒரு சுக்குணும். அதே மாதிரி மாண்டு நீட்டுறோம், மீமை போடுவோம், ஒரு அலிஃபை போடுவோம். அந்த அலிஃபில் சுக்குன் இருக்கிறவங்க தெரியாது, அதுவும் சுக்குன் தான். அரபியில் நீட்டுவதற்காக உள்ள அலிஃபு, நீட்டுவதற்காக உள்ள வாவு, நீட்டுவதற்காக உள்ள ஏ, மா மூ மீ, இப்படி நீட்டும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அது நீட்டுவதற்கு உரிய எழுத்து சுக்கூன் பெற்று இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கடுத்து ஒரு சுக்கூன் வச்ச எழுத்து வருதுன்னு வைங்க, அப்போ அது 2 சுக்கூனாக கணக்காகி போயிடும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இந்த உதாரணம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு நான் ஃபாதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபாத் இந்த இடத்துல ஃபாது ஃபே இருக்குது. அந்த ஃபே என்ன செய்கிறோம்னா நீட்டுறோம். ஃபாண்டு நீட்டும் பொழுது இந்த அலிஃபில் சுக்குன் தான் இருக்குது. சுக்குன் நம்ம கண்ணுக்கு தெரியலை. ஆனால் அந்த ஃபத்தகு லம்மு கசரு 3ல் எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லைன்னா சுக்குன்னு அர்த்தம்.
அப்போ அந்த அலிஃபில் ஒரு சுக்கூன் இருக்கிறது. அடுத்த எழுத்தில் தால், அதுலேயும் சுக்கூன் இருக்கிறது. ஃபாத் இப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ரெண்டு சுக்கூன் வந்துருச்சு. அப்போ அந்த அலிஃபை வந்து உச்சரிப்பு இல்லாமல் ஆக்கி ஃபத்துன்னு தான் சொல்லணும். ஃபாத் என்று வந்தால் அரபியில் எப்படி சொல்லணும்? ஃபத்து, ஃபாத்துன்னு சொல்லாமல் ஃபத். அந்த அலிஃபை இல்லாட்டி எப்படி சொல்லுவோம்? அப்படி தான் சொல்லணும். ஆனால் அலிஃபை எழுதணும். ஃபாத்துன்னு எழுதணும். எழுத வேண்டிய இடமா இருந்தால் எழுதணும். வாசிக்கிறது எப்படி வாசிக்கணும்னா ஃபத்து அப்படி வாசிக்கணும். அதே மாதிரி இந்த பாருங்க, மீம் இருக்குது. மீமுக்கு பேசுறக்கா லம் இருக்குது. அதுக்கப்புறம் வாவு மூ என்று நீட்டிடுறோம். அதுக்கு அடுத்து நூன் இருக்குது, அதுக்கு சுக்கூன் இருக்குது. இப்போ ரெண்டு சுக்கூன் இருக்கா? மூன் இப்படி அரபியில் சொல்லக்கூடாது. முன் மூன் என்று இருந்தால் எப்படி தான் சொல்லணும்? அந்த வாவை வந்து உச்சரிப்பு இல்லாமல் ஆக்கி விட்றணும். எழுத்தில் இருக்கும், உச்சரிப்பு இல்லாமல் ஆக்கி விட்றணும். அதே மாதிரி வந்து பீத் பே இருக்குது, கசரு. அதுக்கப்புறம் ஏ இருக்குது, சுக்குன் இருக்கா? பி. அதுக்கப்புறம் தே இருக்குது, அந்த தேய்க்கு வந்து சுக்குன் போட்டிருக்குறோம். சுக்குன் போட்டால் என்ன ஆச்சு? ரெண்டு சுக்குன் ஆச்சு. இப்போ பித்துன்னு தான் சொல்லணும். இதை ஏன் ரெண்டு சுக்குன் வந்து ரெண்டு சுக்குன் வரும் என்று, அதாவது வாவு அலிஃபு ஏ வந்து அது நீட்டுவதற்கு வரணும். இந்த வாவு வந்து வா வி உ அப்படி வரக்கூடாது. யா வந்து யா இ யு அந்த உச்சரிப்பில் வரக்கூடாது. முந்தைய எழுத்தை நீட்டுவதற்காக வரும்ல. மானாவை மாவண்ணா வாக்குறதுக்கு அலிஃபை போடுவோம். மூணாவை மூவண்ணா வாக்குறதுக்கு வாவை போடுவோம். மீனாவை மீயண்ணா வாக்குறதுக்கு ஏயை போடுவோம். இப்படி வருது, நீட்டுறதுக்கு வருதில்ல. நீட்டுவதற்கு வரக்கூடிய எழுத்து வாவு அலிஃப் வந்தால் அதற்கு அடுத்து ஒரு சுக்குன் வருமானால் அப்போ என்ன செய்யணும்னா அந்த நீட்டுறதுக்குரிய எழுத்தை வந்து வாசிக்காமல் விட்டுறணும். நீட்டல் போயிடும். அப்போ ஃபாது என்றதை என்ன செய்யணும்? ஃபத்து என்று தான் சொல்லணும். இது ஒரு சட்டம். மூன் என்பதை முன் என்றுதான் சொல்லணும். பீத் என்பதை பித்துன்னு தான் சொல்லணும். ஏன்? ஏயில் ஒரு சுக்குனு, தேயில் ஒரு சுக்குனு. அப்போ அந்த ஏயை வந்து காலி பண்ணி விட்டுறணும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு விதி வச்சுருக்கிறாங்க. இந்த விதியில் ஒரு விளக்கு இருக்கிறது. ஒரு இது விதியில் கட்டுப்படாத சலுகை இருக்கிறது. அது என்ன சலுகை என்று கேட்டால், அந்த நீட்டு அலிஃப் இருக்குல்ல, அந்த அலிஃபுக்கு அப்புறம் வரக்கூடிய எழுத்துக்கு சுக்குன் இருக்கிறது. அது சத்தோட உள்ள சுக்குனாக இருக்கிறது. உதாரணம் வந்தால் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபான் இருக்குது, அதுக்கப்புறம் தால் இருக்குது. அந்த தாலில் என்ன இருக்குது? இத்தன்னாவும் தாவும் இருக்குது. இத்தன்னு சத்து இருக்குல்ல, சத்து இருந்தாலும் என்ன அர்த்தம்? ஒரு இத்து ஒன்று, ஒரு தா ஒன்று, ரெண்டு இருக்குன்னா அதுக்கு அர்த்தம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த ஃபாவுக்கு அப்புறம் ஃபாத்த இத்தன்னா அங்கே வருது. இப்படி வருமானால் இந்த இடத்தில் வந்து ரெண்டு சுக்கூனுக்கு அனுமதி இருக்கிறது. எப்போ அனுமதி? நல்லா வளைக்கிறீங்களா? அதான் நீட்டுவதற்குரிய எழுத்துக்கு பின்னாடி வர்ற எழுத்துக்கு சுக்கூன் இருக்குது. அது சிங்கிள் எழுத்தாக இல்லாமல் அது சத்து செய்யப்பட்ட எழுத்தாக வந்துடுச்சின்னு வைங்க. அப்போ என்ன செய்யாதுன்னா ரெண்டு சுக்கூனுங்கிற அந்த தடை இதுக்கு பொருந்தாது. இந்த ஃபாது என்பதை ஃபத்துன்னு சொல்லணும். ஃபாத்த என்று இருந்தால் ஃபாத்தன்னு சொல்லணும். ஃபாத்தி என்று சொன்னால் ஃபாத்தின்னு சொல்லணும். ஃபாத்து என்று சொன்னால் ஃபாத்து என்று தான் சொல்லணும். ஆனால் ஃபாத், ஃபார், ஃபாம், ஃபால் அப்படின்றவங்க அதெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா குறிலாக்கி விட்டுறணும், நீட்டக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த மூன் அப்படிங்கிறோம், இப்படி சொல்லக்கூடாது, முன் என்று சொல்லணும். ஏன் சொல்லக்கூடாது? வாவுக்கு ஒரு சுக்குனு, நூனுக்கு ஒரு சுக்குனு, ரெண்டு சுக்குன்னு வரக்கூடாது. அதனால் வாவை வந்து எழுத்துல இருக்கும், அதை கண்டுக்கிறாம முன் என்று சொல்லணும். அதே நேரத்தில் அடுத்த வாவுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்குன் உள்ள எழுத்து இருக்குல்ல, அது சத்து செய்யப்பட்ட ரெட்டை எழுத்தாக வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல ரெண்டு சுக்கூன் அனுமதி. மூன்று நீட்டில் ஒரு சுக்கூன். இன்னன்று சொல்கிறீங்களே, இன் அங்கே ஒரு சுக்கூன் இருக்குல்ல, மூன்னு சொன்னால் சொல்லலாம். மூன் என்றால் சொல்லக்கூடாது, மூன்ன என்று சொன்னால் சொல்லலாம். அதே மாதிரி மூணு மூணு இதுவும் வச்சுக்கிறங்க. அப்போ இந்த மாதிரி சொல்வதற்கு என்ன இருக்குது? விதிவிலக்கு இருக்கிறது. எப்படி விதிவிலக்குன்னா, அதாவது இந்த நீட்டுவதற்குரிய வாவு அலிஃபியை வந்து அடுத்த எழுத்துக்கு சுக்கூன் வந்தால் நீட்டக்கூடாது. அடுத்த எழுத்து சத்தா வந்துச்சுன்னு சொன்னால்
அங்கேயும் 2 எழுத்து தான் வருது, 2 சுக்குன் தான் வருது. ஆனாலும் இந்த இடத்தில் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் தான், குர்ஆனில் கூட நீங்கள் எடுத்துக்கங்க. லால் நுன் ஒல லால்லின்ங்கிறீங்க. இவர லால், இந்த லால்னு எடுத்துக்கல, லாது இருக்குது, அலிஃப் இருக்குது, லாம் இருக்குது, இப்படி சொல்லக்கூடாது. லல் என்று தான் சொல்லணும். அதே நேரத்தில் இப்படி இருக்குன்னு வைங்க, லால் நுன். இங்கே என்ன இருக்குது? லான் நீட்டும் போது அலிஃபில் சுக்குன் இருக்குது, அடுத்து உள்ள லாமில் ஷத்து இருக்குது. அப்போ இல்லும் இருக்குது, லூவும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இது அப்படி நீட்டியே வாசிக்கணும். உடல் லால்லின்லாம் வாசிக்கிறீங்கல்ல, லால் லுன், லால் லின், லால் லன் என்று வாசிக்கலாம். இதில் 2 சுக்குன் தான் இருக்குது. 2 சுக்குன் இருந்தாலும் இந்த இடத்தில் அந்த சுக்குன் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. சரியா? அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இப்போ தாபத்துண்டு குர்ஆனில் ஒரு நிறைய சொற்கள், உதாரணத்துக்கு தாபத்துண்டு இருக்குது, தாண்டு நீட்டுறீங்க, இப்பண்டு அங்கே சுக்குன் வைக்கிறீங்க, அது சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? சுக்குன் வச்ச அந்த வாவிய அலிஃபு நீட்டுவதற்குரிய எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பாவுக்கு ஷத்து இருக்கிறது. ஷத்து என்றாலே ஒரு சுக்குனும் ஒரு ஹரக்கத்து தான் ஷத்துங்கிறது. இர்ரன்னா இரு ராவும் தானே, இர்ருண்டா இரு ரூவும், இர்ரினா இரும் ரீயும். அப்போ ஒரு சுக்குனும் ஒரு ஹரக்கத்து உள்ளதுக்கு பேர் தான் ஷத்து. அப்படி இருக்கையில் இந்த இடத்துல 2 சுக்குன் வருது. லால் நுன் 2 சுக்குன் வருது, ஆனால் வந்துட்டு போகுது, பரவாயில்லை. இது கூடும். இது ஒரு விதிவிலக்காக வச்சுட்டாங்களா? அடுத்து இன்னொரு விதிவிலக்கு என்னன்னு கேட்டால், வக்ஃபு செய்கிறது. வக்ஃபு செய்கிறதுன்னு என்னென்னு கேட்டால், ஒரு சென்டென்ஸை வாசிட்டு போகாமல் சிங்கிளாக ஒரு எழுத்தை சொல்கிறீங்க, ஒரு சொல்ல சொல்கிறீங்க. அதை நம்ம எப்படி சொல்வது? இல்லை ஜேரு ஜபரு அப்படி வச்சு சொல்ல மாட்டோம், சுக்குனில் தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு வாசகத்தை நிப்பாட்டணும்னு வைங்க, நிப்பாட்டும் போது என்ன செய்வோம்னு கேட்டால் சுக்குன் வச்சு தான் வாசிப்போம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எப்படிங்கிறீங்க. இந்த இடத்துல ஹீம்னு சொல்கிறீங்கல்ல, 2 சுக்குன் வருதுல்ல, சொல்லும்போது ஹீம், ஏக்கு ஒரு சுக்குனு, மீமுக்கு ஒரு சுக்குன் மாதிரி தெரியுது. இம்மு தானே படிக்கிறீங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ ஏயில் ஒரு சுக்குனு, மீமில் ஒரு சுக்குன் மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையில் அந்த மீமுக்கு சுக்குன் இருக்காது. குர்ஆனில் பார்த்தீங்கன்னா மிர் ரஹீமி என்று தான் இருக்கும். நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல நிப்பாட்டுற காரணத்தினால் அப்போ இம்முல நிப்பாட்டுறோம். ஹீம், மூன், லூன் இப்படிலாம் சொல்லுவது எப்படின்னு கேட்டால், அதோட மூச்சை விட்டுட்டு அடுத்த வார்த்தையை தனியாக சொல்ல ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்தில் நீங்கள் நீட்டுவதற்காக என்ன செய்யலாம்? 2 சுக்குன் அனுமதிக்கப்படும். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இங்கே 2 சுக்குன் நம்ம செய்கிறோம். ஆனால் எழுத்தில் 2 சுக்குன் இல்லை. அந்த ஏக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு ஏக்கி சுக்குன் இருக்கிறது, மீமுக்கு என்ன இருக்குது? கசர் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மூச்சு வக்ஃபு நிப்பாட்டாமல் பிஸ்மில்லாஹ் அல்ஹம்து சேர்த்து படிச்சிங்கன்னு வைங்க. அப்போ என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் ஹம்து, மில் ஹம்துன்னு சேர்ந்துட முடியும். அதே மாதிரி ரப்பில் ஆலமீன், இந்த ரப்பில் ஆலமீன் என்று படிக்கிறோம். மீன் சொல்லும்போது உங்களுக்கு என்ன வருது? 2 சுக்குன் வருதா? மீன், ஏக்கு ஒரு சுக்குனு, நூனுக்கு ஒரு சுக்குனு. ஆனால் எழுத்துல அப்படி இருக்காது. மீன ஆலமீன தான். ஆலமீன என்பதை நம்ம கண்டினியூவாக படித்தோன்னு வைங்க, ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீமின்னு தான் படிப்போம். நம்ம அதோட மூச்சை நிப்பாட்டுறோம். ஆலமீன் முடிப்பதாக இருந்தால் அந்த இடத்திலெல்லாம் சுக்கூனில் தான் முடிப்போம். எப்போ ஒரு சொல்ல முடிக்கிறீங்களோ, அது தூ இருந்தாலும் சரி, தா இருந்தாலும் சரி, தீ இருந்தாலும் சரி, எதில் முடிச்சிடுவோம்? இத்துன்னு தான் முடிப்போம். நூன்று இருந்தாலும் சரி, நான்கு இருந்தாலும் சரி, நீண்டு இருந்தாலும் சரி, இன்னுன்னு தான் முடிப்போம். அப்போ ஒரு எழுத்து அதோடு அது முடிக்கிற நேரத்தில் என்ன செய்வோம்னு கேட்டால் அனைத்தையுமே சுக்கூனில் சொல்லுவோம். அதனால உங்களுக்கு 2 சுக்குன் மாதிரி தெரியுது. இந்த ஆலமீன்கிறது, அர் ரஹ்மான் ரஹீம். அதே மாதிரி யௌமுத்தீன்கிறோம். தீன் என்பதில் என்ன இருக்குது? ஏக்கு ஒரு சுக்குனு, தீன் இன்னும் தானே படிக்கிறீங்க. அப்போ 2 சுக்குன் இருக்குது. ஆனால் தீன் நீண்டு தான் அதில் இருக்கும், இன்னும் இருக்காது, ஒரு சுக்குன் தான் இருக்கும். நம்ம 2 சுக்குன் எதனால் வருதுன்னு கேட்டால் நீங்கள் நிறுத்துறதுனால வருது. மாலிக் யௌமித்தீன் ஈயாக்க நபுது சேர்த்திங்கன்னு வைங்க, மாலிக் யௌமித்தீனி ஈயாக்கன்னு படிக்கணும் மூச்சு விடலைன்னா. மாலிக் யௌமித்தீன் அதை மூச்சை விட்டுட்டீங்கன்னா யௌமுத்தீன் ஈயாக்க நபுதுமீங்க. சேர்த்திங்கன்னு சொன்னால்
யௌமித்தீனி ஈயாக்க ஒரு மூச்சில் வாசிச்சிங்கன்னா அப்படி சொல்லுவோம். அதனால இது வந்து ரெண்டு சுக்கூன் கிடையாது. உச்சரிப்பில் ரெண்டு சுக்கூன் மாதிரி வந்தாலும் அது ஒரு தற்காலிகமாக அதை செய்கிறோம். மூச்சை நிப்பாட்டுறதுனால சேர்க்கிறதா இருந்தால், அடுத்த வார்த்தையில் சேர்க்கிறதா இருந்தால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். அப்போ நஸ்தஈன் ஈயாக்க நஸ்தஈன்ங்கிறீங்க, அங்கே ரெண்டு சுக்குன் தெரியுதா? ரெண்டு சுக்குன் தெரியுது. எப்படி? ஈன் ஏல ஒரு சுக்குனு, இன் நஸ்தஈன் இன்னில் ஒரு சுக்குனு. ஆனால் இன்னில் சுக்குன் இருக்காது, நஸ்தஈனு என்று தான் இருக்கும். நம்ம எதனால் இன் படிக்கிறோம்? நிப்பாட்டும் போதெல்லாம் அப்படி தான் படிப்போம். பொதுவாக அந்த ரெண்டு சுக்குனை விட்டுருங்க. எந்த ஒரு சொல்ல நீங்கள் எடுத்து முகமதுன்னு ஒரு ஆளுக்கு பேர், யாராவது முகமதுன் என்று கூப்பிடுவீங்களா? முகமதன் நம்ம சொல்கிறோம். முகமத். அகமதுன்னா அகமத், இப்ராஹிம்னா இப்ராஹிமாண்டா பேசுவோம். அந்த வேற்றுமையெல்லாம் கொடுக்க மாட்டோம். இப்ராஹிம், இஸ்மாயில். அப்போ வந்து அதோட முடிக்கிறதா இருந்தால், எந்த சொல்லாக இருந்தாலும் சரி, அதை எதில் நிப்பாட்டிடுவோம்? சுக்குனில் நிப்பாட்டிடுவோம். எந்த பேராக இருந்தாலும் சரி, ஆம்பளை பேராக இருந்தாலும் பெம்பளை பேராக இருந்தாலும் சரி, ஊர் பேராக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்வோம்? அதை வந்து சுக்குனில் நிப்பாட்டிடுவோம். தாயிஃப்னா தாயிஃப், தாயிஃப் நகரம்னா தாயிஃப், இஃப் தான் நிப்பாட்டுவோம். ஆனால் இஃப் அங்கே இருக்காது. தாயிஃபு என்று பெயர் சொல்ல வந்து சுக்குன் வராது. கடைசியில் பா பி பூ அது வருமே தவிர பெயர் சொல்ல இப்பு வராது. ஆனால் நம்ம இப்பில் நிப்பாட்டுவோம், இஃப்பில் நிப்பாட்டுவோம், இம்மில் நிப்பாட்டுவோம். அப்போ நிப்பாட்டும் பொழுது சொல்கிறதுனால இந்த ரெண்டு சுக்குன் வரும். சரியா? வக்குஃபு செய்யும்போது நிப்பாட்டி இஸ்மாயில்னு சொன்னால் ரெண்டு சுக்குன் வருதில்ல. இப்ராஹிம் ஏக்கு ஒரு சுக்குனு, மீமுக்கு ஒரு சுக்குன். ஆனால் அது அதனுடைய இப்ராஹிம்னு சுக்குனாக இருக்கும். இப்ராஹிமு என்பதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? இப்ராஹீம் என்று சொல்கிறோம். இந்த ஒரு இடத்தில் விதிவிலக்கு. எந்த இடத்துல? அதோட அந்த வக்ஃபு செய்வது, இது பேர் வக்ஃபுன்னு சொல்கிறது. அதோடு நிறுத்திடுறது, அதோடு முடிக்கிறது, அதுக்கு அடுத்து இன்னொன்று கோர்க்கிறது இல்லை. அப்படியான இதாக இருந்தால், தனித்தனி பெயர்களை சொல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு வாக்கியத்தையே சொல்கிறீங்க, அந்த வாக்கியத்தை எங்கே ஒன்று முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல சுக்குனில் தான் முடிக்கணும். ஒரு வாக்கியத்தை எங்கே நீங்கள் பிஸ்மில்லாஹின்னு இருக்குல்ல, அங்கே முடிக்கிறதா இருந்தால் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான்ல முடிக்கிறதா இருந்தால் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் அங்கே முடிச்சா அப்படி தான் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் லில்லாஹின்னு இருக்குல்ல, அந்த லில்லாஹி அங்கனுக்குள்ளே முடிக்கிறதா இருந்தால் அல்ஹம்துலில்லா. நம்ம சாப்பிட்டு என்ன செய்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹின்ற சொல்கிறோம். அல்ஹம்துலில்லா. சுப்ஹான் அல்லாஹின்னு இருக்கும், அதை மட்டும் நம்ம சொல்கிறோம் சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் அக்பர் ரூண்டு தான் இருக்கும், அல்லாஹ் அக்பர். அப்போ எங்கே என்ன வந்து முடிக்கிறீங்களோ அந்த இடத்துல அது என்ன ஹரக்கத்து இருந்தாலும் சரி சுக்குனில் தான் முடிக்கணும். வாக்கியமாக இருந்தாலும் சரி, தனித்தனி சொல்லாக இருந்தாலும் சரி. அதனால் சில இடங்களில் ரெண்டு சுக்குன் வர்ற மாதிரி ஓசையில் வரும், ஆனால் எழுத்தில் ரெண்டு சுக்குன் இருக்காது. இதை வந்து சுக்குன் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரியா? இது ஒரு விஷயம். இப்போ இதுக்கு வருவோம். இந்த மாதிரி வரும்போது இந்த நூனை சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், ரெண்டு சுக்குன் வரக்கூடிய நிலைமை ஏற்படும். எப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம்னு கேட்டால், இந்த நூனை எடுத்துக்கிறோம். எந்த நூனை? அதாவது சத்து செய்யாத சுக்குன் உள்ள நூன் இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு இப்போ என் சுருன் இருக்குது, அதுக்கு ஒன்று நான் எடுத்து உதாரணம் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம சொல்லி பார்ப்போம். அதாவது சுக்குன் வச்ச நூனை நம்ம அதாவது அந்த இதில் சேர்க்குறோம். சுக்குன் வைத்த நூனை சேர்க்கணும். இப்போ எஃப் அலுன்னு இருக்குது, இதில் வந்து நூனை சேர்க்குறாருந்தா கண்டிப்பாக என்ன செய்யணும்னு கேட்டால், ஆரம்பத்தில் ஒரு லாமை சேர்க்கணும். வெறும் எஃப் அலுன்னு சொல்லாமல் லன்னு சேர்க்கணும். சேர்த்துட்டு எஃப் அலுன்னு ஆகிடுச்சா, இப்போ இது இன்னும் சேர்க்கணும். சேர்க்கும் என்ன செய்வாங்கன்னா எஃப் லூண்டு சொல்லாமல் லாண்டு ஆக்கிடுவாங்க. எதனாலன்னு கேட்டால், பன்மையில் வந்து லூண்டாக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா எஃப் அலுன்னு சொன்னால் எஃப் அலன். எல்ரிபு என்றால் எல்ரிபன். அப்போ எல்ரிபுன்னா அடிப்பான், எல்ரிபன் உறுதியாக அடிப்பான். என்சுர்னா உதவி செய்வான், என்சுர் உறுதியாக உதவி செய்வான். அப்போ வந்து இந்த மாதிரி என்சுர்னு சொல்கிறோமா, என்சுரன். என்சுர் என்றால் என்சுரன். எதிரிபு என்றால் எதிரிபன்.
எஸ்தக்ரிமு என்றால் ல எஸ்தக்ரி மண் இப்படின்னு என்ன செய்யணும், எஃபோ லூன் இருந்துச்சுல லம்மு, அந்த லம்மை எடுத்துவிட்டு என்ன வாய்க்கிறனே ஃபத்தஹா ஆக்கி விடணும். ஆக்கிட்டு அந்த இன்ன சேர்க்கணும். அப்போ எஃப் அலு என்பதற்கு நூனை சேர்த்தா எப்படி வரேன், ல எஃப் லன். சரி, அடுத்து வந்து எஃபாலானி இருக்குது. எஃபாலானியில் வந்து இந்த நூனை எடுத்துடணும். எஃபாலானியில் நூனை எடுத்துடணும். எடுத்துவிட்டு இந்த நூனை இப்போ சேர்க்கணும். எதை நூனை சேர்க்கணும், சுக்குன்னு வச்சு நூனை சேர்க்கணும். சேர்த்தா அப்படி வரேன், இல்லை எஃபாலான் வரும்ல, அது சட்டப்படி தப்பு. ரெண்டு சுக்குன்னு வந்துருச்சுல, அதான் எஃபாலுவுக்கு இல்லை எஃபாலன். இருமையில் வந்து இந்த நூனை சேர்க்க இயல்மன்னா சேர்க்க இயலாது, எஃபாலான் வரும், இல்லை எஃபாலான். அப்போ இருமையில் சேர்க்கக்கூடாது. எதில் தான் சேர்க்கணும், இந்த சுக்குன்னு வச்ச நூனை ஒருமையில் சேர்க்கலாம். இருமையில் சேர்த்தால் இரண்டு சுக்குன் வர்ற மாதிரி வருது, எஃபாலாண்டு வந்துடுது. அப்போ ரெண்டு சுக்குன் வருதுங்கிறதுக்காக வேண்டி அலிஃபை நீக்கிட்டீங்கன்னு சொன்னால் இல்லை எஃபாலன் மாதிரி ஒருமையாக போய்க்கிறது. ஒருமை வந்து இல்லை எஃபாலன், இருமை வந்து இல்லை எஃபாலான். லான் என்று சொல்லும்போது லான் நீட்டுறோம்ல, அங்கே ஒரு அலிஃபு வருதா, இன்னில் ஒரு அலிஃபு இந்த காட்டுறோம்ல, இதுதான் இங்கே பாருங்க, லயஃபாலான் இந்த சொல்லு. அப்போ லயஃபாலான் என்று வரும்பொழுது இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் பாருங்கள், லான் நீட்டுறமா, அலிஃபில் ஒரு சுக்குணும், நூனில் ஒரு சுக்குணும். இப்போ வந்து ரெண்டு சுக்குன் வரக்கூடாது. ரெண்டு சுக்குன் வராட்டி நம்முடைய கடமை என்ன, அலிஃபை எடுத்துடணும். எடுத்துட்டா எப்படி வாசிப்பீங்க, லயஃபாலன். ஒருமையில் எப்படி வாசிங்க, இந்த ஒருமையில் இந்த வாசிச்சா லயஃபாலன். இருமையில் லயஃபாலன்னா இருமை இல்லாமல் போயிடுது. அதனால இந்த சுக்குன் வச்ச நூன்கள் வந்து எதில் வராது, இருமையில் வராது. ஒருமையில் வரும், எதில் வராது, இருமையில் வராது. ஏன் வராது, இருமையில் வந்து நூனுக்கு ஒரு சுக்குன் இருக்கும், நீட்டுவதற்கான ஒரு அலிஃப் இருக்கும், ரெண்டு சேரும் பொழுது ரெண்டு சுக்குன் வருகிறது. ரெண்டு சுக்குன் வந்தால் அலிஃபை வந்து நீக்கணும். நீக்கிட்டோம்னு சொன்னால் அது ஒருமையாக மாறிக்கிறேன் லயஃபாலன். அதனால் இப்போ கிடையாது, இது கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ எஃபாலுவில் சேர்க்கலாம், எஃபாலானியில் சேர்க்கக்கூடாது. எஃபாலூனை இருக்குது, லூனாவில் வந்து அதை இந்த நூனை எடுத்துருங்க. இந்த நூனை எடுத்துட்டு சுக்குன் வச்சு நூனை சேருங்க. எப்படி வரேன், லயஃபாலூன் என்று வரும். அந்த லூண்டு வரும்னா ரெண்டு சுக்குன் வருதுல்ல, வாவை எடுத்துட வேண்டியதான், லயஃபாலுன். அப்போ லயஃபாலன் நிச்சயமாக அவன் செய்வான், லயஃபாலுன் நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள். ரெண்டு பேருக்கு இல்லை, ரெண்டு பேருக்கு இந்த சுக்குன் வச்ச நூன்னு சேர்க்கல, அந்த நூன்னு சேர்க்கலாம், சத்து வச்ச நூன்னு சேர்க்கலாம். இந்த சுக்குன் வச்ச நூன்னு சேர்க்க இல்லாத காரணம் என்னென்னு கேட்டால் இரண்டு சுக்குனுடைய சட்டம் வந்து இங்கே குறுக்க நிற்குது. அதே மாதிரி தஃபாலு பெண்பால், அவள் செய்வாள். இதில் செய்வதாக இருந்தால் என்ன செய்யணும், இல்லை தஃஅலன், இல்லை லூ என்ற லா வாய்க்கிறோம், இல்லை தஃஅலன். இது வந்து அவள் உறுதியாக செய்வாள். தஃஅலானி இல்லை தஃஅலான் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, ரெண்டு சுக்குன் வருது, தஃஅலான் என்று நீட்டுறோம். ரெண்டு சுக்குன் வந்தால் அலிஃபை எடுக்கணும், எடுத்துட்டால் தஃஅலன் என்று வந்துடும். ஒருமையில் தஃஅலன், இருமையில் தஃஅலன் சரியில்லை. அதனால் இருமையில் அது சேர்க்காத. இந்த நூனை வந்து என்ன செய்யக்கூடாது, எந்த இருமையிலையும் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் எஃப்அல்ன பெண்பால் பன்மையில் என்ன செய்வாங்கன்னா, எஃப்அல்னு இருக்குல்ல, அந்த நோட வந்து அந்த நூன் எப்பவும் போகக்கூடாது. பெண்பால் பன்மையுடைய நூன் வந்து எந்த கட்டத்திலையும் போகாது. நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, லம்மு வந்தாலும் போகாது, ஏவல்லையும் போகாது, விளக்கல்லையும் போகாது, எல்லா நூனும் போயிடும், இந்த பெண்பால் நூன் மட்டும் போகாது. அப்போ எஃப்அல்ன என்பதில் வந்து எஃப்அல்னன் என்று வரணும். அப்படி எஃப்அல்னன் என்று வரும்னு சொன்னால் அது என்ன செய்வாங்கன்னா, அந்த அலிஃபை நடுவில் ஒன்று சேர்ப்பாங்க. எதுக்காக சேர்க்குறாங்கன்னு கேட்டால், அந்த அழுத்தம் கொடுக்குற நூன் இருக்குல்ல, இல்லை எஃப்அல்னன்னு, அந்த மாதிரி இடத்துல மூணு நூன் வருது. மூணு நூன் வருதுன்னு சொன்னால் நடுவில் ஒரு அலிஃபை போட்டு பிரிப்பாங்க. அதை மையமாக வச்சு இங்கேயும் ஒரு அலிஃபை சேர்த்துருவாங்க. அப்போ எஃப்அல் நான், எஃப்அல்ன என்பதற்கு இல்லை எஃப்அல் நான் என்று சொல்லணும். நான் என்று சொன்னீங்கன்னா இப்போ ரெண்டு சுக்குன் வந்துடுது. ரெண்டு சுக்குன் வந்ததுனால என்ன செய்யக்கூடாது,
இந்த சொல்ல சேர்க்கக்கூடாது. அப்போ எஃபாலு எஃபாலான்னு எஃபாலுன்னா தஃபாலு தஃபாலான்னு எஃபாலு இந்த 6ல் 3ல் தான் சேர்க்கணும், 3ல் சேர்க்கக்கூடாது. எதில் சேர்க்கணும்? ல எஃபாலன் ல எஃபாலுன் ல தஃபாலன். படற்கையில் ல எஃபாலன் ஒரு ஆண், ல எஃபாலுன் பல ஆண்கள், ல தஃபாலன் ஒரு பெண்ணு, பல பெண்களுக்கு இந்த இந்த நூனு சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு உறுதியாகன்னு சொல்கிறது அந்த நூனு சேர்த்துக்கலாம், சத்து வச்ச நூனு, அது 2வது நம்ம நடத்துவோம், அதில் பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் மறுபடி தஃபாலு ல தஃபாலன் இதில் சேர்த்துக்கலாம். தஃபாலானி இல்லை தஃபாலான் சேர்க்கக்கூடாது. தஃபாலூன இல்லை தஃபாலுன் என்று சேர்க்கணும். ஏன்றால் லூன் என்று வர பாவை எடுத்துருவோம் 2 சுக்குன்னால். இல்லை தஃபாலூன் என்று தான் வரணும். அந்த லூன் என்று சொன்னாமல் இல்லை தஃபாலுன் அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் இல்லை தஃபாலீனங்கிறோம். இல்லை தஃபாலீனவில் சேர்த்தோம்னா இல்லை தஃபாலீன் லின் லீன் என்பதில் நீக்கிட்டு லின்னு சொல்லலாம், வித்தியாசப்படுத்தி காட்டுது. இல்லை தஃபாலின் மற்றதுலாம் வராது. அதுக்கப்புறம் அஃபால் இருக்குது, இல்லை அஃபாலன். நஃபால் இருக்குது, இல்லை நஃபாலன். மொத்தம் எத்தனை வருது? இந்த ப்ளூ கலராக கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது மட்டும்தான் வரும். அதாவது இல்லை எஃபாலன் இல்லை எஃபாலுன் இல்லை தஃபாலன், இது 3 படர்க்க. மறுபடியும் இல்லை தஃபாலன் இல்லை தஃபாலுன் இல்லை தஃபாலின், இது 3 முன்னிலை. ல அஃபாலன் ல நஃபாலன், இது தன்னிலை. அப்போ இதில் இருமை, இந்த சுக்குன் வச்ச நூனை இருமையிலையும் சேர்க்கக்கூடாது, பெண்பால் பன்மையிலையும் சேர்க்க வச்சுக்கிறங்க. இருமையிலையும் சேர்க்கக்கூடாது, பெண்பால் பன்மையிலையும் சேர்க்கக்கூடாது. எதெல்லாம் சேர்க்கணும்? ஒருமையில் எல்லா ஒருமையிலையும் சேர்த்துக்கிடலாம், ஆண்பால் பன்மையிலையும் சேர்த்துக்கிடலாம், தன்னிலையிலும் சேர்த்துக்கலாம். சுருக்கி சொல்வதாக இருந்தால் 4 ஒருமை வரும்ல, எஃபாலு தஃபாலு தஃபாலு தஃபாலின்னு அந்த 4 ஒருமையிலையும் என்ன செஞ்சுக்கலாம்? இந்த நுணை சேர்க்கலாம். ஆண்பால் பன்மை இருக்கும்ல, எஃபாலூன தஃபாலூன, அந்த 2லையும் சேர்த்துக்கிடலாம். அஃபாலும் அஃபாலு வரும்ல தன்னிலை, அதில் சேர்த்துக்கிடலாம். எதில் சேர்த்துக்கக்கூடாது? எஃபாலானி தஃபாலானி 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 அதில் சேர்க்கக்கூடாது. எஃபால்னா தஃபால்னு அதில் சேர்க்கக்கூடாது. அப்போ 6ல் சேர்க்கக்கூடாது, 8ல் சேர்க்கலாம். அப்போ இந்த மாதிரி இந்த சுக்குன் வச்ச நூனை சேர்க்கும் பொழுது இந்த 2 சுக்குன் சட்டம், அதுக்கு உங்களுக்கு சொன்னது 2 சுக்குன் பஞ்சாயத்து வர்றதுனால இந்த நூனை எல்லாத்துலேயும் வராது. இதை எதிர்மறையாக சொல்லி பாருங்கள். எதிர்மறைக்கு என்ன செய்வாங்கன்னு ல எஃபாலன்னு சொன்னோம்ல, ல எஃபாலன்னு சொன்ன மாதிரி எதிர்மறையாக சொல்லும் பொழுது அந்த லேண்டு சேர்த்தோம்ல தேவைப்படாது. லாண்டு வர்றது அந்த லாவோட போதுமாக வைக்கிற வேண்டியதான். லா எஃபாலுன்னா லால எஃபாலுன்னு சொல்லக்கூடாது. லா எஃபால் வெறும் எஃபாலு என்று சொன்னால் எஃபாலுவோட லாம் சேர்க்காம நூனை சேர்க்கக்கூடாது. ல எஃபாலன்னு தான் சொல்லணுமே தவிர எஃபாலு எஃபாலன் அப்படி வராது. கண்டிப்பாக எது சேர்த்தாவனே லாம சேர்க்கணும் ஆரம்பத்தில். அப்போ எஃபாலு என்பதில் இந்த இன் சேர்ப்பதாக இருந்தால் ல எஃபாலன் என்று சேர்த்துருவோம். லா எஃபாலுன்னு வருது, இது செய்ய மாட்டான்ங்கிறது. இதுக்கு என்ன செய்ய தேவையில்லைன்னு கேட்டால் லா ல எஃபாலு அந்த லாம் தேவை கிடையாது. எதிர்மறையில் சும்மா நூனை சேர்த்துடலாம். அது எப்படி சேர்க்கறது? லா எஃபாலு செய்ய மாட்டான், லா எஃபாலன் உறுதியாக செய்ய மாட்டான். சரியா? லா எஃபாலான் சொல்லக்கூடாது, லா எஃபாலூன் லுன் ஆக்கிடணும், செய்ய மாட்டார்கள். லா எஃபாலூன் என்பது செய்யணும், லுன் என்று ஆக்கிடணும், செய்ய மாட்டார்கள். அதுக்கப்புறம் லா தஃபாலு, அப்போ லா தஃபாலோட லா தஃபாலன், லா தஃபால் அவள் செய்ய மாட்டாள், லா தஃபாலன் அவள் உறுதியாக செய்ய மாட்டாள். இந்த 3 தான். அதில் எப்படி 3 வந்துச்சோ அதே தான் இதுலேயும் 3 வரும். அதுக்கப்புறம் முன்னிலையில் லா தஃபாலு நீ செய்ய மாட்டாய், லா தஃபாலன் நீ உறுதியாக செய்ய மாட்டாய், லா தஃபாலுன் நீங்கள் உறுதியாக செய்ய மாட்டீர்கள், லா தஃபாலின் பொம்பளையை பார்த்து நீ உறுதியாக செய்ய மாட்டாய், லா அஃபாலன் நான் உறுதியாக செய்ய மாட்டேன், கண்டிப்பாக செய்ய மாட்டேன், லா நஃபாலன் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ என்ன செய்யணும்? இந்த சுக்கூன் வச்ச நூனை சேர்க்கும் பொழுது வருங்கால வினைன்றதில் 14 வரும்ல, அனைத்துலையும் சேர்க்கக்கூடாது. இதிலெல்லாம் சேர்க்கணும் ஒருமையில் கூட சேருங்க. ஒருமையில் ஆண்பாடு ஒருமை, பெண்பாடு ஒருமை, முன்னிலை படற்கைன்ற வரும்ல, அந்த எல்லா ஒருமை 4 ஒருமை வரும். அதாவது எஃபாலு
தஃபாலு தஃபாலு தஃபாலீன இந்த 4 ஒரு மேலையும் சேர்க்கலாம். எஃபாலூன தஃபாலூன 2 பண்ணை அதில் சேர்க்கலாம். எதில் சேர்க்கக்கூடாது? எஃபாலானி தஃபாலானி 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 சேர்க்கக்கூடாது. எஃபால்ன தஃபால்ன சேர்க்கக்கூடாது. அஃபாலு நஃபுல்ல சேர்க்கலாம். இதை கூட அடிப்படையாக வச்சுக்கிறோமாச்சா. இதனுடைய தொடர்ச்சி இன்ஷால்லா என்ன செய்வோம் நம்ம? இது சுக்குன் வச்ச நூன் வந்து வருங்கால வினைக்கு மட்டும்தான் பார்த்துருக்குறோம். படற்கை ஏவல், முன்னிலை ஏவல் எல்லாத்துலையும் இதை வந்து நம்ம என்ன செய்யணும்? அப்ளை பண்ணி பார்க்கணும். அதை இன்ஷால்லா நம்ம நாளைக்கு பார்ப்போம்.